உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ விளைவிலியை வாசிப்பு திட்டத்தின் 331ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 34ஆம் நாள் கவுண்ட் டவுனில் இருக்கிறோம். அன்பந்தர்கள், இன்னும் 34 days to go. இன்றைக்கி நம்ம திருத்தூதர்கள் பணியில் இன்றைக்கி நம்ம 10ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி புதிய ஒரு புனித பவுலினுடைய ஒரு மடலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நேற்று நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம 1 கொரிந்தியர் வாசிக்க போகிறோம். ஸோ கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட கொரிந்தியர் மக்கள், கொரிந்தியன் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் தான் இந்த கொரிந்தியர் திருமுகம். புனித பவுல் இதை எழுதுகிறாரு. ஸோ இது 2 புத்தகங்கள் இருக்கான்னு பதில் 2 மடல்கள் அவர் எழுதுகிறார். ஸோ இன்னைக்கிலேருந்து நம்ம முதல் புத்தகத்தை நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம். இன்றைக்கி அதில் முதல் 2 அதிகாரங்களை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம். நீதிமொழிகளில் 27ஆம் அதிகாரத்தில் 21 மற்றும் 22ஆம் வசனத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பர்களே, நம்ம நேற்று கடைசியாக எங்கே விட்டோம்? யோப்பா நகரில் புனித பேதுரு சீமோன் அப்படின்ற ஒருத்தனுடைய பேர், தோல் பதனிப்படுத்துகிற டேனர், அவருடைய வீட்டில் அவர் தங்குறார். அன்பர்களே, ஸோ இன்றைக்கி அந்த வீட்டில் அவர் இருக்கும்போது அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. 3 முறை அதே காட்சியை பார்க்குறாரு. ஸோ அந்த காட்சி என்ன குறிக்க போகுது அப்படின்னாக்க, பிற இனத்தவர்கள், ஜென்டைல்ஸ், பிற இனத்தவராகிய கொர்நேலியு அப்படின்ற அவருடைய வீட்டாருக்கு அவர் அந்த சைடு, அவங்க சைட்லேயும் ஆண்டவர் காட்சி கொடுக்க போகிறாரு. பேதுருவை அழைக்க சொல்லி, இங்கே பேதுருக்கிட்டேயும் இந்த மாதிரி கொர்நேலியு வீட்டிலேருந்து வருவாங்க, நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டும் விதமாக ஒரு காட்சியும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நண்பர்களே, ஸோ இது நம்ம கிறிஸ்தவ வரலாற்றில் நம்ம இன்னும் கிறிஸ்தவங்கன்ற பேர் இங்கே வரல, அந்த புதிய நெறியில், அந்த வேலை ஒரு புதிய சாப்டர் ஓப்பன் பண்ணுது. உண்மையிலே ஒரு பிறனத்தவருக்கு திருச்சபையினுடைய திருத்தந்தையாகிய புனித பேதுருவே போய் ஞானஸ்தானம் கொடுக்கறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிறனத்தவர்களுக்கு அன்பாந்தவர்களே, ஸோ அவங்க முழு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையினுடைய உறுப்பினர்களாக மாறுறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா பாருங்கள், புனித பேதுருக்கு காட்சி கொடுக்குறாரு, நீ போன்னு சொல்கிறாரு. அங்கே அந்த பிறனத்தவராகிய கொர்நேலியு அப்படின்ற அவருடைய வீட்டில் அவருக்கு காட்சி கொடுத்து வானதூதர் நீங்கள் பேதுருவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ கடவுள் இனிஷியேட் பண்ணுறாரு, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறார். கடவுள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி நம்ம புனித பேதுரு பேசிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இறங்குறார். ஸோ இது எல்லாமே காட் இனிஷியேட்ஸ், காட் ஆர்கெஸ்ட்ரேட்ஸ் அண்ட் காட் அப்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லி இறையில் அறிஞர்கள் சொன்னாங்க. கடவுள் தூங்கி வைக்கிறார், கடவுள் இதை செயல்படுத்துகிறார், கடவுள் இதை அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இறையில் அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்வை நம்ம அதான் பார்க்க போகிறோம். முதலே அதில் இந்த யோப்பா அப்படின்ற இந்த நகரம் நமக்கு ஞாபகம் இருக்கான. முதலே யோனா இங்கேருந்து தான் நினிவேக்கு போகாமல் தர்சிஸ்க்கு கிளம்புனார். ஏன்னா பிற இனத்தவர்களுக்கு நினிவே நகரம் நமக்கு தெரியும், அசிரியர்களுடைய தலைநகரம். அங்கே போய் என்னெல்லாம் நடிச்சு அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. ஸோ அதே நகரத்தில் நமக்கு தெரியும் புனித பேதுருடைய அப்பா பேர் என்ன? யோனாவின் மகன் நீ சீமோன், இனி உன்னுடைய பேர் பேதுரு என்று அழைக்கப்படும் ஆண்டவர் யோவான் நடிச்சதில் சொல்கிறார். ஸோ இவரோட அப்பா பேரும் ஒரு யோனா தான். அது இறைவாக்கினர் யோனா இல்லை, பட் எல்லாமே ஒன்று கூடுதுன்னு சொல்லி இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதே யோப்பாவில் அன்னைக்கு ஒரு நாள் யோனா அப்படின்ற அந்த இறைவாக்கினர் பிறனத்தவருக்கு இதே போல் நற்செய்தி அறிவிக்க தயங்கினார். இங்கே புனித பேதுரும் அதே போல் தயங்கும் போது ஆண்டவர் அவரை அனுப்பி வைக்கிறார். ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த கோஷர் லா அப்படின்வாங்க. கோஷர் லா அப்படின்னாக்க, கோஷர் சட்டங்கள் அப்படின்னா பிற இனத்தவர்களோட ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவதில்லை. ஸோ அந்த தடைகள்லாம் பாருங்கள், அதனால சமாரியர்களோடு அவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி புனித பேதுருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து, கடவுள் எதெல்லாம் தூய்மைன்னு சொல்கிறாரு, நீ அதை அசுத்தம்னு சொல்லாத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நண்பர்களே. ஸோ அந்த கோஷர் லாஸ் எல்லாம் இன்றைக்கி உடைக்கப்பட போகிறது. எல்லா பிறனத்தவர்களும், யூதர்களும், இன்றைக்கி கிரேக்கரில் யூதர்கள்ன்ற எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி எடுத்து காட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு நிகழ்வு நண்பர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயம், எப்படி ஆவியானவர் செயல்படுவார் அப்படின்றது இன்னும் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருத்தூதர்கள் பணி ஃபுல்லுமே நம்ம ஆவியானவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதோடைய முக்கியத்துவம்,
ஸோ இந்த திருத்தூதர் பணியை முடிக்கும்போது, நம்ம இந்த புதிய ஏற்பாடை முடிக்கும்போது அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஆவியானவர் மேலே நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை, ஆவியானவர்கிட்ட நம்ம அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவருடைய செயல்பாடுகளை அதிகமாக நம்ம உணர ஆரம்பிப்போம் அன்பார்ந்தவர்களே. அது மட்டும் இல்லையே, நம்ம 3 மணிக்கு மத்தியானம் நம்ம என்ன பண்ணுவோம்? புனித ஃபாஸ்தியம்மா சொன்ன மாதிரி இறையிறக்க ஜெபமாலை நம்ம ஜெபிப்போம். ஸோ அது ஆண்டவர் உயிர் விட்ட நேரம் பைபிளின் படி. ஸோ அந்த டைமில் தான் இன்றைக்கி இந்த காட்சிகள்லாம் நடக்க போகுது. யூதருடைய பாரம்பரியப்படி இந்த மதியானம் 3 மணி என்ன வேலை? அவங்க பலி செலுத்தக்கூடிய நேரம் அது. அவங்க அந்த ஆடு மாடுகளை பலி செலுத்திட்டு ஜெபிக்கக்கூடிய நேரம் சாலமன் கட்டின கோயிலில். ஸோ அந்த டைமில் ஆண்டவர் தன் உயிரை பலியிட்டார். அந்த டைமில் தான் கொர்நேலியுக்கு ஆண்டவர் வந்து காட்சிக்கு வானதூதரை அனுப்புகிறார். இப்போ அதே 3 மணிக்கு தான் நம்ம ஆண்டவருடைய இறப்பை நினச்சி அவர் மேலே இருக்கிற அன்பில் ஒரு எவ்வளோ 8 நிமிஷம் ஆகுமா? குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் ஆகும் இந்த இறையிறக்க ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு. சும்மா நம்ம பெருசாக எதுவுமே இல்லைனாலும் அந்த 8 மினிட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஜெபிக்கிறேன்னா, நம்ம வந்தவர்களே அந்த ஒரு 3 மணியிலேருந்து ஒரு 8 நிமிஷம் நான் ஆண்டவருடைய பாடுகளுக்கு நான் அதை நினைவு கூறக்கூடிய என்னுடைய ஒரு அழகான ஒரு செயல். அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், ஒரு ஆக்ட் ஆஃப் ரெவரன்ஸ், ஒரு அன்புக்குரிய செயலாக நான் பார்க்குறேன். நம்ம ரொம்ப வேலையில் பிஸியாக தான் இருப்போம். பட் அட்லீஸ்ட் அதை நிறுத்திட்டு செய்யும்போது எனக்கு இந்த எல்லாத்தை விட இந்த 3 மணிக்கு அவர் எனக்காக உயிர் விட்டதை நான் சீரியஸாக கருதுகிறேன். என்னுடைய அன்றாட வேலைகளை விட ஒரு 8 நிமிஷம் தான் ஆகும் கரெக்டாக பார்த்தோன்னா. ஸோ அதனால் இறையிறக்க ஜெபமாலையை ஜெபிக்க முயற்சிப்பான் வந்தர்களே. அது ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய பாடுகளுக்கு நினைவாக, அதை அன்பு செய்யும் விதமாக அதை ஞாபகம் வச்சுருக்கேன். நான் டெய்லி அதை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே ஒரு 8 நிமிஷத்துக்கு. அதே நேரத்தில் இந்த உலகத்தின் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் நம்மளுடைய ஆன்மா மீதும் நமக்கு தெரிஞ்சவங்களையும் அதை ஒப்பு கொடுத்து அவங்க மீது இரக்கத்தை கொண்டு வரதுக்காகவும் இதை ஜெபிக்கலாம். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் திருத்தூதர்கள் பணியில். சரி, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துக்கு போகணும் வந்தலே. இதை எழுதியது யார்? புனித பவுலே. முதல் அதிகாரம் 1 வசனத்தில், 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் பவுல் தான் இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறார், அடையாளப்படுத்திக்கிறார். அதனால் இதில் நமக்கு எந்த டவுட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, இது வந்து நிறையா திருச்சபையின் தந்தையர்களும் இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை வந்து புனித பவுல் தான் எழுதினார்னு சொல்லி நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஸோ அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்தவர்களே. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் நம்ம திருத்தூதர்கள் பணியில் அவருடைய பணிவாழ்வு அவரை பற்றி கூறப்பட்டிருக்கும். 13ஆவது அதிகாரத்துலேருந்து நம்ம புனித பவுலுடைய பணிவாழ்வு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி முக்கியமான ஆழமான விஷயங்கள் எல்லாத்தையும் புனித பவுலினுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு, அவருடைய ஞானம் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது முதல்ல 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 1 கொரிந்தியரை பொறுத்த வரைக்கும் புனித பவுல் இந்த கடிதத்தை எங்கேருந்து எழுதுகிறாருன்னா எபேசு நகரத்துலேருந்து. இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆசியா மைனர் அப்படின்ற அந்த கண்டத்தில், நம்ம ஆசிய கண்டத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய துருக்கி நாட்டில் இருந்து எழுதுகிறார் என்பவர்களே. ஸோ இது எப்போ அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னாக்கா இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க அவருடைய 3வது நற்செய்தி பரப்பு, 3rd மிஷனரி ஜேர்னி அப்படின்வாங்க. நற்செய்தி பரப்பு பணியினுடைய பயணத்தின் போது எபேசு நகரத்துலேருந்து அவர் கொரிந்தியர் நகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த எபேசு நகரத்தில் தான் அவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இது நம்ம திருத்தூதர் பணி 19ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அவர் எபேசு நகரில் தான் எஃபிசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எஃபிசஸ் நகரத்தில் தான் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். ஸோ அங்கே வந்து இவர் எந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கலாம்னா கிபி 53லேருந்து 58. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் ரோமேயர் வந்து 60ஆம் கிபி 60 பக்கமாக அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இது 53லேருந்து 58 அல்லது இது ப்ராபபிளாக கிபி 56 எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் கொரிந்துக்கு வரத்துக்கு முன்னாடி பாருங்கள், ரோமுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் அவங்கள தயாரிக்கிறதுக்காக தான் அந்த கடிதத்தை எழுதினார். இங்கேயும் கொரிந்து நகர் மக்களை தயாரிக்கிறதுக்காக இதை எழுதுகிறார் நண்பர்களே. சரி, இதனுடைய இலக்கு இந்த கொரிந்து நகர் மக்கள்னு பார்த்தோம், சிட்டி ஆஃப் கொரிந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய தரை கடல் பகுதியில் இருக்குது அன்பார்ந்தவர்களே. அங்கே வந்து இது ஒரு ரொம்ப வணிகம் சார்ந்த ஒரு இது வந்து அக்கேயா அப்படின்ற ரோமியர் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு தலைநகரமாக இருந்திருக்கு. அக்கேயா அப்படின்றது இது வந்து கிரீஸுக்கு தெற்கில் இருக்குது.
ஸோ 2 முக்கியமான சிட்டிக்கு நடுவில் இது இருக்கிறனால இது வந்து ஒரு போர்ட் சிட்டியும் கூட, இது வந்து துறைமுகம் கொண்ட ஒரு நகரமும் கூட. ஆனால் நிறைய வணிகியர்கள், நிறைய டூரிஸ்ட்டுங்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய அங்கே வந்து பிற மதத்து சிலை வழிபாடுகள் அங்கே நிறையா இருக்கும். நிறைய அந்த இஸ்திமியன் கேம்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, ஒரு மாபெரும் நகரம் இது. இங்கே வந்து இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா அப்போ பாவம் இல்லாமையாக இருக்கும். இங்கே நிறையா இம்மாராலிட்டி நடக்கும், நிறையா ஒழுங்கினங்கள், இச்சைக்குரிய பாவங்கள் நிறையா இதில் வந்து இருந்துச்சு அன்பாந்தர்களே. ஸோ இதை நம்ம திருத்துதர் பணியில் நம்ம வாசிக்கிறோம். புனித பவுலே கிபி 51 இந்த கடிதம் 56 அல்லது 58 எழுதுகிறாரு. ஆனால் இவர் 51 ஏற்கனவே இந்த கொரிந்து நகருக்கு போயிருக்கிறாரு. இதை நம்ம எங்கே வாசிக்கலாம்? திருத்துதர் பணிகள் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவரே போய் ஒரு சின்ன திருச்சபையை அங்கே ஏற்படுத்தியிருக்கார், ஒரு யங் சர்ச். ஸோ அங்கே அவர் ஏற்படுத்திட்டு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய ஏழைகள் இருக்காங்க, நிறைய அடிமைகள் இருக்காங்க. இது வந்து மிக்சடு, பிறனத்தவர்கள் யூதர்கள் எல்லாம் கலந்த ஒரு திருச்சபையாக தான் இது இருந்திருக்கு. ஸோ அங்கே இவர் ஏற்படுத்திட்டு இவர் தான் மூவ் ஆகிட்டே இருப்பார்ல, அப்படி இந்த பவுல் ஓடிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு சின்ன திருச்சபை ஏற்படுத்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து இவர் இதை எழுதுகிறாரு. ஏன், இதோட பர்பஸ் என்ன, எதுக்கு இதை எழுதுறாரு அப்படின்னாக்கா 5 வருஷம் இவர் அந்த திருச்சபையை ஏற்படுத்திட்டு, குட்டி திருச்சபையை ஏற்படுத்திட்டு இவர் அங்கங்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த திருச்சபை நிறையா பிரிவினைகளுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கும் இவர் வந்து இந்த திருச்சபை வந்து ஏற்பட்டிருக்கிறது, உள்ளாகி இருக்கிறது. ஸோ அதை இவர் பார்த்துட்டு இவர் நேரில் வந்து இதை சரி செய்யணும்னு நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி தயாரிப்புக்காக இந்த லெட்டர் எழுதுகிறார் அன்பார்ந்தவர்களே. ஸோ என்ன அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பெண் கோலே அப்படின்ற அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய உள்ளேயே நிறைய பிளவுகள் கொண்டிருக்காங்க. ஒரே உறவு, ரொம்ப நெருங்கின உறவு முறைகளோடு அவர்கள் வந்து உடல் உறவுகள் கொள்கிறார்கள். செக்ஷுவல் இம்மாராலிட்டி, 6ஆம் கட்டளை 9ஆம் கட்டளை மீறுகிறார்கள். அதுக்கப்புறம் நிறையா கேஸு வழக்குகள் ஓப்பனாக வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுதலை மறுதளிச்சுக்கிட்டு இருக்காங்க. டினைங் த ரெசரக்ஷன், பார்த்துக்குங்க. ஸோ லிட்டர்ஜிக்கலாக பார்த்திங்கன்னா வழிபாடு முறையில் நற்கருணையை வந்து திருப்பலியை வந்து ஒழுங்காக கொண்டாடுறதில்ல. பாருங்கள், திருப்பலி அப்போவே இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் திருப்பலிக்கு இங்கே தான் இருக்கான்னு வந்து 1 கொரிந்தியரில் மறந்துடவே கூடாது. 1 கொரிந்தியர் 11 111 மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 11 அதிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் 11ஆம் அதிகாரத்தில். நிறைய பேர் இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த கொரிந்து நகரில் நிறைய கரிஸ்மேட்டிக் கிஃப்ட் வேறு, ஆவினவர் நிறைய அருங்கொடைகள் இங்கே பொழிந்திருக்கிறார் இந்த திருச்சபையில் மட்டும். மற்ற திருச்சபைகளை விட இந்த திருச்சபையில் அதிகமான அருங்கொடைகள் இருக்கும். ஸோ இவங்க இந்த அருங்கொடைகளை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை திருச்சபையை கட்டி எழுப்புறதுக்கு பதிலாக இவங்க அதை வந்து எல்லாம் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் இந்த கடிதத்தை எதுக்கு எழுதுகிறாருன்னா, திரும்ப நீங்கள் பேசிக்ஸ்க்கு வாங்க, கிறிஸ்தவ அடிப்படை பண்புகளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் வந்து ஒரு 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 இந்த கடிதம் எப்படின்னாக்கா, ஒரு யங் சர்ச், ஒரு புதுசாக ஸ்தாபகம் செய்யப்பட்ட ஒரு திருச்சபை சந்திக்கக்கூடிய சவால்கள். ஸோ நிறையா திருமணம், செலிபஸி, கல்யாணம் பண்ணக்கூடாத குருக்கள், அதுக்கப்புறம் சாப்பாடு. இங்கே நம்ம பார்ப்போம், பிற மதத்து சிலைகளுக்கு படைக்கப்பட்ட படையல்களை சாப்பிடலாமா, அதுக்கெல்லாம் இன்றைக்கி பதில் நம்ம வந்து இந்த 1 கொரிந்தியரில் இனிமேல் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒவ்வொரு இஷ்யூவும் இவங்களுக்கு நிறையா பவுலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது, இந்த பவுலுக்கு இந்த திருச்சபையை பற்றி. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர் பதில் எழுதுறது தான், படிப்படியாக எழுதுறது தான் இந்த கடிதம் அன்பார்ந்தவர்களே. ஸோ அவர் ஒரு ஆன்மீக ஒரு தந்தையாக, ஒரு அப்பாவாக அந்த திருச்சபைக்கு அன்போட இவங்க எல்லாத்தையும் திரும்பவும் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் அவங்களுடைய விசுவாசத்துலேயும் கரெக்டான போதனைகளையும் அவரை பலப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் இயேசுக்கிட்ட திரும்ப அவங்கள கொண்டு வரதுக்கு இந்த கடிதங்களை எழுதுகிறார் என்பதில். ஸோ இதில் என்ன தீம்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் என்ன முக்கியமான விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்க, அன்பதிலே ஆதி திருச்சபையில் கூட அவங்க நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய திருச்சபையினுடைய அந்த கூடங்களில், சமுதாயங்களில், அவங்களுடைய பிற
இனத்து பிற மதத்து அவங்க வழிபாடு முறைகள் கலாச்சாரத்துக்கு மத்தியில் ஆதி திருச்சபையிலேயே பாருங்கள் நண்பர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஈஸி இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு, சவாலாக இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய ஹிந்து முஸ்லீம் சகோதரர்களுக்கிட்டே அவங்களுடைய விழாக்கள் வருது, அவங்களுடைய இதை வந்து நாடே கொண்டாடும் போது நம்ம ஒரு திருச்சபையாக இருக்கிறோம், நம்ம இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க கேட்குறாங்க. ஒரு சவாலாக தான் இருக்குது பாருங்களேன் நம்மளுடைய விசுவாசத்தை வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில். ஸோ அந்தமாரி அந்த டைம்லேயே அவங்களுக்கு அது ஒரு சவாலாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த பவுல் இன்றைக்கி இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாக இன்றைக்கி அவர் இந்த லெட்டரை இனிமேல் நம்ம இந்த கொரிந்தியரில் பார்ப்போம். ஸோ அதனால் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஒரு வழிகாட்டுதலை அவர் கொடுக்குறார். சில சமயம் போல்டாக சொல்லுவார், சில சமயம் அதை வந்து அன்போடையும் ஒரு அப்பாவுக்குரிய ஒரு ஞானத்தோடையும் அவர் பேசுகிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இந்த கொரிந்தியர் மடல் அன்பார்ந்தவர்களே. ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு பேசினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம். இது அப்போ மட்டும் இல்லாமல் இப்போவும் கூட புனித பவுல் பேசக்கூடிய நிறையா அவர் பதில் கொடுக்குறாரு இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கும் நம்மளுடைய திருச்சபையில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் கூட நிறையா போதனைகளில் பிரச்சனை இருக்குது, தார்மீக ஒழுங்குமுறைகளில் பிரச்சனை வருது. திருச்சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே வந்து அதிகாரங்களில் இருக்கக்கூடிய கிளர்ஜிஸ்கே துறவிகள் குருக்கள் கன்னியர்களுக்கே நிறையா தடுமாற்றங்கள் வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி புனித பவுல் இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கும்போது நம்ம இன்றைக்கி இந்த ஆன்சரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். மெயினாக அன்பர்களே, இவங்க வந்து 2 விஷயங்கள்னால மாட்டிக்கிட்டாங்க. ஒன்று பெருமை, ப்ரைடு, இன்னொன்று சுயநலம். இந்த 2 நாள் தான் இந்த திருச்சபை வந்து மாட்டிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எங்கேருந்து இந்த ப்ரைடு வந்துச்சு, எங்களுக்கு எல்லாத்தை விட நல்லா தெரியும், எங்களுக்கு எல்லாத்த விட பெஸ்ட்டாக தெரியும், எங்களுக்கு நிறையா அருள் வரங்கள் இருக்குது, எங்களுக்கு வந்து நிறையா அந்த பைபிள் தெரியும், எங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பெருமைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இது வந்து அவங்கள ஒரு பெருமை பாராட்டுறதுக்குரிய விஷயமா இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற அருங்கொடைகளையும் பெருமை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு காட்சி பார்க்க முடியும், எனக்கு வந்து ஆண்டவருடைய தங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவர் கண்டிக்கிறார். இன்றைக்கும் அந்த சில பிரச்சனைகள் நம்ம திருச்சபையில் பார்க்குறோம். ஸோ ப்ரைடு அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறார். அது நம்ம இன்னிலேருந்தே பார்ப்போம். ஞானத்தை பற்றி நம்ம எதை குறித்து பெருமை பாராட்டணுன்றதெல்லாம் இன்றைக்கி அவர் புனித பவுல் அழகாக சொல்வார். 2வது விஷயம் சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். ஆனால் நிறைய பேர் வழக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் போடுறது, அதுக்கப்புறம் ஒருத்தருடைய விசுவாசத்தை வந்து இன்னொருத்தவங்க முட்டாள்தனம்னு சொல்கிறது, இந்த மாதிரி ரொம்ப காயப்படுத்திக்கிறது, ஏழைகளுக்கிட்ட பாகுபாடு பார்க்குறது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இருக்குது, அருங்கொடைகள் இருக்குது, அதை வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது. இப்போ அருங்கொடைகள் எது கொடுக்கப்படுது, கேரிசம்ஸ், திருச்சபையை கட்டி எழுப்பி கடவுள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. அதை இவங்க தப்பாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நண்பர்களே. ஸோ அதனால் இப்போ இந்த பவுல் என்ன சொல்கிறாரு, ப்ளீஸ் ரிட்டர்ன் டு கிறிஸ்டியன் சேரிட்டி. திரும்ப கிறிஸ்தவ அந்த அன்பு நெறிக்குள்ளே நீங்கள் திரும்ப உள்ளே வாங்க, இது எல்லாத்தையும் விடுங்க. அவர் திரும்ப இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவார், எல்லாம் அன்புலேருந்து செய்ய ஆரம்பிங்க, நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இந்த இச்சைக்குரிய பாவம், இந்த தற்பெருமை, இந்த சுயநலம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காதுன்றார். இதை தான் நம்ம இன்றைக்கி 1 கொரிந்தியர் 13 அழகாக அன்பை குறித்து நம்ம பார்ப்போம் நண்பர்களே. ஸோ ஒரு நம்ம எப்படி புதிய உடன்படிக்கையில் வாழணும், கிறிஸ்துவ பண்புகள், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம இந்த கொரிந்தியர் புத்தகத்தில் அவர் சொல்லி எல்லாம் திரும்ப அன்பு செய்ய ஆரம்பிங்கயா, இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி சொல்கிறத பார்ப்போம். இது நம்மளை சார்ந்த வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கடவுளையும் பிறரையும் சார்ந்த வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்ல போகிறார். ஸோ இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி முதல் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இம்மெச்சூர் முதிர்ச்சி அடையாத விசுவாசிகள் இவங்க போய் திருச்சபையை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில பாருங்களேன், நம்ம நிறைய இந்த மாதிரி இப்போ பார்ப்போம், எனக்கு வந்து அந்த பாஸ்டர் தெரியும், எனக்கு அந்த ஃபாதர் தெரியும், எனக்கு இந்த சிஸ்டர் தெரியும், நான் இவங்கள ஃபாலோ பண்ணுறேன். இல்லை, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணணும். அஃப்கோர்ஸ் எனக்கும் நிறைய பிடிச்ச ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பிடிச்ச சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாம் ஒரே குடும்பன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி அதை பார்ப்போம், பவுலனும் அப்பலோனும் கேஃபானும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் நண்பர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் இந்த முதல் 4 அதிகாரங்களில் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னாக்கா, கிறிஸ்தவர்களிடையே அந்த ஒற்றுமை நமக்கு வேணும்.
நம்ம எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தான் எல்லாத்துக்குமே நம்ம கடன் பட்டிருக்கோம். நம்மளையுமே பாருங்களேன், இப்போ ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப கரிஸ்மேட்டிக். நீங்கள் கரிஸ்மேட்டிக் எல்லாம் போவீங்களா? நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய கத்தோலிக்கர். நீங்கள் இப்போ யார் முதல்ல இந்த பிளவுகளை கொண்டு வந்தா? அன்பாந்தவர்களே, எப்படி உங்களால் போய் அதில் சேர முடியுது? எனக்கு 2 பேருமே பிடிக்கும் அன்பாந்தவர்களே. என்னுடைய ஸ்டாண்டெல்லாம் என்னென்னா, நான் இந்த மாதிரி அருங்கொடையாளர்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய இதயத்தையும் அவங்களுடைய அருங்கொடையும் நான் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பேன், அதை அட்மையர் பண்ணுவேன், எனக்கு அதே வேணும்னு சொல்லி கேட்பேன், அவங்கள மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவேன். இந்த பக்கம் பாரம்பரிய கத்தோலிக்கர்கள்கிட்ட பார்க்கும்போது அவங்களுடைய மூளையை எடுத்துக்குவேன், இவங்ககிட்ட இருந்து மனசை எடுத்துக்குவேன், அவங்கக்கிட்ட இருந்து மூளையை எடுத்துக்குவேன். அவங்க போதனைகளில் திருச்சபையினுடைய படிப்பினைகளை எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க. அவங்க அந்த திருப்பள்ளிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நற்கரணைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்கெங்கே நம்ம வந்து சிதறடிக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் பாயிண்ட்டை விட்டுடுறாங்களே, கடவுள் மேலே அந்த ஒரு அழகான ஒரு நெருக்கமான ஒரு அன்பு இல்லையே. எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாதிரி எனக்கு இந்த ரூல் தெரியும், எனக்கு அந்த ரூல் தெரியுன்றாங்க. இங்கே போனால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குதா, இப்படி மனசு இல்லையா? அங்கே போனால் மனசு இருக்குது. சில சமயம் முட்டாள்தனமாக நடந்துக்கிறது. எல்லாமே ஆவிக்குரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக பகுத்தறியாமல் போயிடுறது. இப்போ புரியுதுங்களான்னு வந்தலையே? அப்போ நம்ம 2 சைட்லேயுமே நம்ம வி ஷுட் நாட் பிலாங் டு போத். நம்ம 2 பேரையும் சேர்க்க ட்ரை பண்ணணும். 2 பேரும் சேர்ந்தது தான் ஒரிஜினல் கத்தோலிக்க திருச்சபை. ஆண்டவர் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை எல்லாம் ஏன் அனுமதிச்சார்? 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. எல்லா கரெக்டாக நடுநிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண, அதை வந்து இங்கே செயல்படுத்தப்பட்ட விதம் தப்பாக இருக்குது. அதை நம்ம மாமிசத்துக்கும் சுயநலத்துக்கும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் நற்கரணையை வந்து அவசங்கம் பண்ணுறது, நம்ம வந்து ஏதாவது முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் திருப்பலிகளை கொண்டு வர்றது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ செயல்படுத்தின விதம் தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஆண்டவர் ஏன் அந்த சங்கத்தை 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை அனுமதிச்சார்? ஏன்னா பரிசேயர்கள் மாதிரி ஆகிட்டோம் ஒரு டைமில். ஏதோ 2ஆம் வத்திக்கான் சங்கம் முன்னாடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னெலாம் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி, அதாவது ட்ரெடிஷன், இந்த திருச்சபை, இந்த திருச்சட்டங்கள், இந்த திருச்சபையின் மறைக்கல்வி போதனைகள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறது தான் இலக்கு. ஆண்டவர் தான் இலக்கு. நம்ம புனிதராகணும், அவ்வளோதான், சிம்பிள். நான் ஒரு புனிதராகணும், ஆண்டவர் அன்பு செய்யணும், பிறர் அன்பு செய்யணும், ஆண்டவரோட இணைக்கணும், ஒன்றாகணும், யூனிஃபை ஆகணும், அவ்வளோதான். இதுதான் கோல். இதுக்கான வழி தான் பாரம்பரியம், இதுக்கான வழி தான் வந்து திருச்சபை. திருச்சபையினோட அருள் சாதனங்கள், வழிபாடு, திருப்பள்ளி எல்லாமே அன்பார்ந்தவர்களே. ஆனால் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? ஏதோ இது கரெக்டாக நம்ம கண்ணை மேலே இலக்கிலேருந்து எடுத்து இந்த மீன்ஸில் வச்சுட்டோம், இந்த வழியை வச்சுட்டோம், இந்த படிப்பினைகள் போதனைகள் இதில் வச்சுட்டோம். இந்த சைடு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த போதனைகளாக நான் எப்படி வேணால் ஆண்டவரை போய் அடைவேன், இவங்க இப்படி, இந்த சைடு கரிஸ்மேட்டிக், இவங்க இப்படி போகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, 2ம் நடுவில் கொண்டு வர முடியுமா நம்மளால்? ஒரு கத்தோலிக்கன் அப்படின்றவன் அவன் பாரம்பரியத்தை அவன் எடுத்துக்கணும், அவன் கரிஸ்மேட்டிக்காகவும் இருக்கணும், அவன்கிட்ட ஆவியின் நிரம்பி வழியணும், அவன் அதே நேரத்தில் எல்லா கரெக்டான போதனைகளையும் பாரம்பரியத்துலேயும் நற்கரணையில் திருவருட்சாதனையும் எல்லா அந்த விஷயங்கள்லையும் கரெக்டாகவும் இருக்கணும். இது இல்லவா கத்தோலிக்க திருச்சபை? ஸோ இந்த மாதிரியான பிளவுகள்லாம் இன்றைக்கி பார்ப்போம். இப்படி இந்த பவுல் அதான் சொல்ல பாருங்கள், அன்பு இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பைபிள் ஃபுல்லாக தெரிஞ்சும், உங்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி அத்தனையும் தெரிஞ்சும், எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படி நான் நாக்கில் நன்மை வாங்குவேன், நான் வந்து 4 ஜமால், ஆனால் அவங்ககிட்ட அன்பு இல்லையே, ஒன்றுமே இல்லை. நீ இந்த சைடு டங்ஸ் பேசுகிறேன், இந்த சைடு நீ விஷயம் பார்க்குறவங்ககிட்ட அன்பு இல்லையே, ஒன்றுமே இல்லை. அவள் புரியுதான் வந்தீங்களே? அல்டிமேட்டாக நம்ம எங்கே, அதுக்காக நான் அன்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருப்பேன்னா அதுவும் தப்பு. புரியுதுங்களா? நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணணும். அப்படி தான் ஒரிஜினலாக புனிதர்கள் இருந்தாங்க, அப்படி தான் ஒரிஜினல் கத்தோலிக்கர்கள் இருக்கனால எந்த குரூப்பையும் சார்ந்தவர்களாக இருக்காதீங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. ஸோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைபிள் வாசிக்க நமக்கு அந்த ஒளி கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு எவிடன்ஸ் இருக்கும், நம்ம குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் நண்பர்களே, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இன்றைய தினத்துக்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10. செசரியா நகரில் கொர்னேலியு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் 100 தலைவர். அவர் இறைப்பற்றுள்ளவர். தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். மக்களுக்கு இரக்கச் செயல்கள் பல புரிந்தவர். இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர். ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்னேலியு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உற்று பார்த்து, ஆண்டவரே, என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், உமது வேண்டல்களும் இரக்கச் செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன. அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். இப்போது யோப்பா நகருக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும். தோல் பதனிடும் சீமோன் என்பவரின் வீட்டில் அவர் விருந்தினராய் தங்கியிருக்கிறார். அவர் வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். தம்மோடு பேசிய வானதூதர் சென்றதும் அவர் தம் வீட்டு வேலையாள்களுள் 2 தம் நம்பிக்கைக்குரிய இறைப்பற்றுள்ள படைவீரர் ஒருவரையும் கூப்பிட்டு நடந்தவற்றையெல்லாம் விளக்கிச் சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பினார். அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கிக் கொண்டிருந்த போது பேதுரு இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல் தளத்துக்கு சென்றார். அப்போது மணி 12. அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் மெய்மறந்த நிலைக்குள்ளானார். வானம் திறந்திருப்பதையும் பெரிய கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதையும் கண்டார். நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பறப்பன அனைத்தும் அதில் இருந்தன. அப்போது பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை என்றுரைத்தார். 2ஆம் முறையாக அக்குரல், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தாம் கண்ட காட்சியின் பொருள் என்ன என்பது பற்றி பேதுரு தமக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்த போது கொர்னேலியு அனுப்பிய ஆள்கள் சீமோன் வீட்டை கேட்டு தெரிந்து கொண்டு கதவருகில் வந்து நின்று, பேதுரு என்னும் பெயருடைய சீமோன் என்பவர் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று கூப்பிட்டு கேட்டனர். பேதுரு இக்காட்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது தூய ஆவியார் அவரிடம், இதோ 3 உன்னை தேடி வந்திருக்கின்றனர். நீ கீழே இறங்கி தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு புறப்பட்டுச் செல், ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன் என்றார். பேதுரு கீழே இறங்கி அவர்களிடம், நீங்கள் தேடுபவர் நான் தான். நீங்கள் வந்த காரணம் என்ன
என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நூற்றுவர் தலைவரான கொர்நேலியு ஒரு நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், யூத மக்கள் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். உம்மை தம் வீட்டுக்கு வரவழைத்து நீர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தூய வானதூதர் அவருக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்றார்கள். அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று விருந்தோம்பினார். மறுநாள் அவர் அவர்களுடன் புறப்பட்டு போனார். யோப்பாவில் உள்ள சகோதரர் சிலரும் அவரோடு சென்றனர். அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதை கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாள்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்கச் செயல்களை அவர் நினைவிற்கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுபவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போது உம் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும்
தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 1. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப் பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்று சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? கிறிஸ்பு, காயு ஆகியோரை தவிர உங்களுள் வேறு எவருக்கும் நான் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே என் பெயரால் திருமுழுக்கு பெற்றதாக யாரும் சொல்ல முடியாது. ஸ்தேவனா வீட்டாருக்கும் நான் திருமுழுக்கு கொடுத்துள்ளேன். மற்றபடி வேறு எவருக்கும் திருமுழுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை. திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழித்தொழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே?
அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுள்ளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர்? வலியோர் எத்தனை பேர்? உயர்குடி மக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 2. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. எனினும் முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார்.
ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்ளுகிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். நீதிமொழிகள் அதிகாரம் 27. வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடைக்குகையும் சோதித்து பார்க்கும். ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்து பார்க்கலாம். மூடனை உரலில் போட்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று இந்த திருத்தூதர்கள் பணி புனித பவுலினுடைய கடிதங்கள்லாம் வாசிக்கும்போது ஒரு விஷயந்தான் ஆசையாக இருக்காப்பா. அந்த ஆதி திருச்சபையில் எவ்வளோ அழகாக புனித பேதுருக்கு காட்சி கொடுத்தீங்க. புனித கொர்நேலியுவுக்கு நீங்கள் வானதூதரை அனுப்புனீங்க. புனித பவுலோடைய ஞானத்தை பார்க்கும்போது அவர்கிட்ட எவ்வளோ ஆவியானவர் நிரம்பி வழிஞ்சார். ஆண்டவரே, எங்களுடைய ப்ரேயர்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த புனிதர்களைப் போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடியும் ஆவியானவர்னால நாங்கள் செயல்படணும். மாதாம்மா எப்பயுமே எங்கள் கூட இருக்கணும். நாங்கள் அவங்கள பார்க்கணும். இவங்களாம் வானதூதரை பார்த்தாங்க, நாங்கள் மட்டும் பார்க்க முடியல ஆண்டவரே. அஃப்கோர்ஸ் எங்களுடைய கண்கள், எங்களுடைய இதயம் மாசுபடிஞ்சதாக இருக்குது. அதனால தான் எங்களால் அவங்கள பார்க்க முடியல. எங்களுக்கு அது தெரியுது. பட் we just want to let you know, நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய இதயத்தை, அதன் ஆசைகளை எங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம்ப்பா. இந்த ஆதி திருச்சபை இருந்தது போல் இந்த கத்தோலிக்க திருவை மாறணும். குழந்தைகளும் இளைஞர்களும் காட்சிகள் பார்க்கணும். அவர்கள் நோய்களை குணமாக்கணும். வயதானவர்கள் கனவுகள் காண வேண்டும். பழைய ஏற்பாட்டின் அந்த வாக்குறுதிகள் ஆதி திருச்சபையில் நிறைவேறினது போல இப்போ நிறைவேறணும். கத்தோலிக்க திருவையில் எல்லா அருங்கொடைகள் செயல்படணும். அதே நேரத்தில் ஆண்டவரை பாரம்பரியத்தை நாங்கள் விட்டுறக்கூடாது. அந்த திருப்பலியில் திரும்பவும் அந்த ஜெபங்கள் சேர்க்கப்படணும். திரும்பவும் அந்த வழிபாட்டு முறையில் அந்த நற்கருணைக்கு அந்த அந்த மரியாதையும் ரெவரன்ஸும் அந்த பயபக்தியும் திரும்பவும் வரணும். ஒழுங்கான படிப்பினைகள் இருக்கணும். ஆண்டவரே, இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்த கிரேக்கர்னு யூதர்னு பிறனத்தவர்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே குடும்பமாக ஒரே மனதோராய் போனது பவுல் கெஞ்சுவது போல் ஒரு மனதோராய் இருக்க அருள் தாங்கப்பா. அம்மா, இது உங்களுடைய பரிந்துரையினால் மட்டும்தான் நடக்குமா? இந்த திருச்சபை இப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். முதல்ல இன்னைக்கு கொர்நேலியுடைய வீட்டுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி வான்னு சொல்லி கூப்பிடல. இனிஷியலாக கொர்நேலியுவுக்கு பாருங்கள், அவர் யாவே இறைவனை வழிபட்டு கொண்டு இருந்திருக்கிறார். பாருங்கள், 2ஆம் வசனத்தில் அவருக்கு 4 குணாதிசயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் இறைப்பற்று உள்ளவர். ஹீ இஸ் டிவவுட். அவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். அவங்க வீடே கடவுளுக்கு அஞ்சி நடந்திருக்கு. அதனால அந்த வீட்டுக்கு வர சொல்கிறார். அப்போ நம்ம வீடு கடவுளுக்கு அஞ்சு நடக்கிற ஒரு வீடாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் வானதூதரை அனுப்பிச்சு நமக்கு எப்படியாவது நம்மளை மீட்க வைப்பார். ஸோ இறைப்பற்று உள்ளவர், கடவுளுக்கு அஞ்சு நடக்கூடியவர். 3வது பாருங்கள், மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர். பாருங்களேன்,
மக்களுக்கு இறக்க செயல்படுது அப்படின்னா ஆர்ம்ஸ் கிவிங், ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கார். 4வது பாருங்கள், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர். பாருங்க நண்பர்களே, அப்போ அவர் ஹீஸ் இன் கான்ஸ்டன்ட் ப்ரேயர். அவர் இறக்க செயல் புரிகிறார், அவர் ஜெபிக்கிறார், அவர் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறார், அவர் பயபக்தி இறைப்பற்று உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் ஆண்டவர் தன் வானதூதரை அனுப்புகிறார். அந்த வானதூதர் என்ன சொல்றார் பாருங்க, உன் வேண்டலும் இறக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளனர், அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். சே அன்பந்தர்களே, நமக்கு எப்போ அன்பந்தர்களே இந்த மாதிரி நடக்கும்ல, ஆசையாக இருக்குல்ல. ஆண்டவரே இது எப்போ நடக்குது பாருங்கள், 3 மணிக்கு நடக்குது. தானியலுக்கு எப்போது வானதூதர் வந்து கப்ரியேல் வானதூதர் தோன்றினார், இதே 3 மணி எருசலேம் கோயிலில் ஜெபங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு பலிகள் செலுத்தப்பட்ட நேரம் நம்ம தானியலில் வாசிக்கிறோம். அதே 3 மணிக்கு தான் கொர்நேலியுவும் ஜெபிச்சுட்டு இருக்கார், வானதூதர் வரார். அதே 3 மணிக்கு தான் ஆண்டவரும் உயிரை விடுகிறார். அன்பர்களே, அப்போ பாருங்கள், வானதூதர்கள் இந்த டைமில் தான் வந்து சந்திக்கிறாங்க. சக்ரியாவும் இதே போல் தான் பலி செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவரும் சந்திக்கிறாங்க. அப்போ வாங்க, இந்த டிவைன் மர்சி, இறை இறக்க பக்தி எவ்வளோ முக்கியமான டைமில் நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்களேன். சரி, 10ஆம் வசனம் பாருங்கள், திருத்துவர்கள் பணி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த அந்த பணியாளர்கள் வரும்போது, கொர்நேலியின் வீட்டினுடைய அந்த அடிமைகள் பணியாளர்கள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பேதுருவுக்கு இங்கே அவர் காட்சி கொடுக்குறாரு நண்பர்களே. அந்த காட்சியில் அவர் என்ன சொல்ல வைக்கிறார்னா, மோசேவினுடைய இந்த உணவு வகை பற்றின இந்த சட்டங்கள், டயட்டரி லாஸ் எல்லாம் விளக்கப்பட்டு விட்டது. புதிய உடன்படிக்கையில் அது கிடையாது நண்பர்களே. இந்த செரிமோனியல் லாஸும் கிடையாது. விருத்த சேதனம், இந்த வழிபாடு முறைகள் நீ இப்படி இத்தனை தடவை கை கொள்ளணும். ஸோ டயட்டரி லாஸ், செரிமோனியல் லாஸ் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அப்சல்யூட் ஆகிடுச்சு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒழுக்க சட்டங்கள், தார்மீக சட்டங்கள், மாரல் லாஸ் இப்போவும் புதிய உடன்படிக்கையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் இயேசு வந்து எல்லா உணவுகளும் தூய்மையானதுன்னு சொல்லி மார்க் 7:19 சொல்லும்போது நம்ம எதை வேணால் சாப்பிட்லாம், அஃப்கோர்ஸ். ஆனால் நம்ம ஆன்மீகத்துக்கு ஒத்து போதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் எல்லாமே, அந்த உணவில் பிரச்சனை கிடையாது, ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அதை உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஒழுங்கற்ற தன்மைகள் ரொம்ப அந்த மேலோங்கி நிற்கிதா, அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது ரொம்ப நம்ம அப்படியே சாப்பாட்டில் நம்ம மனசு போகுது, ஒரு மாதிரி இச்சைக்குரிய பாவங்களில் விழுகிறோம், ஒரு தற்பெருமை வருது, சோம்பேறித்தனம் வருதா, அப்போ கொஞ்சம் நம்ம அதை விலக்கி வச்சுட்டு ஆவியில் பலப்பட்டு நம்ம புத்திக்கு நம்ம உணர்வுகளை கீழ்ப்படியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்லாம். ஸோ உணவில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் உணவை பார்த்து நமக்கு எது பொருந்ததோ, சில பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சாப்பிட்டும், அப்படின்னா ஃபைன். அது ரொம்ப ரேர். நான் அது வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்கள ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். எல்லா உணவுகளையும் உண்ணுவாங்க, ஆனால் அவங்க பாவத்தில் விழாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அந்த மாதிரி இருக்க முடிஞ்சுன்னா ஃபைன், நீங்கள் எல்லா உணவுகளையும் உண்ணலாம். பட் ரெகுலராக நம்ம செய்ய வேண்டிய ஃபாஸ்டிங் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அது வேணும். அது அவ்வளவும் இல்லைனாக்க நம்ம மனுஷங்களே இல்லை அன்பந்தவர்களே. ஸோ வெள்ளிக்கிழமைகளையாவது ஃபாஸ்டிங் இருக்கிற டைம், ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருந்தாங்க ஆண்டவருடைய பாடுகளை முன்னிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம பண்ணி ஆகணும். நம்ம பாவத்தில் விழுறோமோ வெளியோ, பலவீனமாக இருக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது ஆண்டவருடைய பாடுகளோடு நம்ம அவரை அது நினைவு கூறுகிறோம், அதில் நம்ம ஒன்றாக இணைக்கிறோம். அழகரிக்கலாக பேதுரு என்ன கற்றுக்கிறாரு, இந்த மாதிரி கடவுள் எதை வந்து சுத்தம்னு சொல்லி சொல்கிறாரோ, கடவுள் சுத்தப்படுத்தக்கூடியது பிறனத்தவர்களுடைய இதயங்களை, அது கடவுள் சுத்தப்படுத்தும் போது நீ யார் அதை வந்து அசுத்தம்னு சொல்கிறதுக்கு. ஸோ இதை வந்து பேதுரு புரிந்து கொள்கிறார். அதனால தான் பாருங்கள், அவர் இந்த டிஸ்டிங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கப்படுகிறது. இஸ்ரேலர்கள் சுத்தமானவங்க, பிறனத்தவர்கள் அசுத்தமானவங்க, இது பழைய உடன்படிக்கையில் இருந்துச்சு. இந்த பேன்லாம் எடுக்கப்பட்டாச்சு. ஸோ இனி பிறனத்தவர்கள் வந்து அவங்க விருத்த சேதனம் செய்யாமல் உள்ளே வர முடியாது. இந்த சட்டங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. அதனால தான் பாருங்கள் 17ஆம் வசனம் சொல்லுது, தாம் கண்ட காட்சியின் பொருள் என்ன என்பதை பற்றி பேதுரு தமக்குள்ளே குழம்பி கொண்டு இருந்தபோது, அவருக்கே என்னன்னு தெரியல பாருங்கள் அன்பர். இது ஒரு முக்கியமான டீட்டெயில் பாருங்களேன். நிறைய பேருக்கு நம்ம கனவு வரும்போது நம்ம கனவு என்னன்னு தெரியல. பெந்தகோஸ்த் அனுபவத்தை பெற்ற புனித பேதுருக்கே தெரியாமல் குழம்பி கொண்டிருந்தார். அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தாமல் அது புரியாது. இன்னொரு விஷயம் பாருங்கள் நண்பர்களே,
ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி ஓமைகள் வாயில் பேசுகிறாரு எனக்கு தெரியல. அப்போது ஒரு சில கனவுலாம் நமக்கு வந்து ஒரு கோடட் ஃபார்மில் தான் வரும் போல். அதனுடைய விளக்கங்கள் கடவுள் நினச்சா தான் நம்ம வெளிப்படுத்துவார் போல அன்பர்களே. பாருங்க, இங்கே பேதுருக்கே அது வெளிப்படுத்தப்படலை, அவருக்கு தெரியாமல் தான் குழம்பிகிட்டு இருக்காரு. அதே தான் பாருங்கள் 19 20 வசனங்களில் தூய ஆவியார் அவரிடம், இதோ மூவர் உன்னை தேடி வந்திருக்கின்றனர், நீ கீழே இறங்கி தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல், ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன். அன்பதில்லை, ஆவியானவரும் கடவுளும் பாருங்களேன் கொஞ்சம் டிட்டாச்சாக தான் பேசுகிறாங்க, என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அன்பர்களே. அவர் உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள் 26ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவங்க வந்து பேதுருவை வணங்கினார்கள் இருக்கு, காலில் விழுந்து வணங்கினார்கள். வணங்கினார்னா என்ன, வெனரேட்டட்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில், வணக்கம் செலுத்துவது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம மாதாவுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம், புனிதர்களுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம், ஒரு மாதாவையும் புனிதரையோ இல்லை அவர்களை காமிக்கக்கூடிய சுரூபங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம், வெனரேட் பண்ணுறோம், தூமம் காட்டுறோம். இங்கே உடனே பேதுரு என்ன சொல்ல, ஐயோ நானும் உன்னை போல மனுஷன் தான், எனக்கு நீ வணக்கம் செலுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இது பிரிந்து போன சகோதரர் சொல்லுவாங்க, பாருங்கள் இங்கே பேதுருவே வணக்கம் செலுத்தக்கூடாது, நீங்கள் வணக்கம் கூட செலுத்தக்கூடாது, மாதாவுக்கும் புனிதர்களுக்கும் நீங்கள் மரியாதை கூட கொடுக்கூடாதுன்னுவாங்க. அன்பதில் இங்கே ஆக்சுவலாக என்ன கிரேக்க வார்த்தை பயன்படுத்திருக்கு தெரியுமா, ப்ரோஸ்குனியோ. ப்ரோஸ்குனியோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வர்ஷிப், வழிபடுவது. தமிழில் அங்கே தப்பாக வணக்கம்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் பாருங்கள், ஈவன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வர்ஷிப்புன்னு தான் இருக்கும், வழிபாடுன்னு தான் இருக்கும். பேதுருவை காலில் விழுந்து வழிபட்டனர்னு இருக்கும். வழிபாடு வந்து நம்ம மாதாவுக்கோ புனிதர்களுக்கோ எந்த சுரூபத்தோ நம்ம செய்யக்கூடாது. வழிபாடு நற்கருணைக்கும் ஆண்டவருக்கும் மூர் இறைவனுக்கு மட்டுமே. ஸோ இந்த ப்ரோஸ்கினியோன்ற வார்த்தை பேதுருவுக்கு கிடையாது, எந்த புனிதர்களுக்கும் கிடையாது, நற்கருணை ஆண்டவருக்கும் மூர் இறைவனுக்கும் மட்டும்தான். ஸோ கிரேக்கத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது பாருங்கள். அதனால் நம்ம யாராவது பிரிந்து போன சகோதரர்கள் இந்த வசனத்தை கொடுத்தாங்கன்னா நமக்கு சொல்லணும் ஒரிஜினல் கிரேக்க வார்த்தை என்னன்னு கேட்கணும். ப்ரோஸ்கினியோன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள், வர்ஷிப், வழிபாடு. சரி, 28ஆம் வசனத்துக்கு போவோம் பாருங்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். அன்பர்களே, அப்போது அந்த விஷயம் எதுக்கு பாருங்களேன், ஆண்டவர் வந்து அந்த 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 தீட்டுள்ள அந்த உணவுகள், அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் கீழே அப்படியே கொண்டு ஒரு பாயில் இறங்கி கொண்டு வர மாதிரி நீ அதை வந்து உண்ணுன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் பேதுருவுக்கு இருந்துச்சு தெரியுமா. அந்த மோசேயின் சட்டப்படியே அவர் வாழணுன்றத அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாரு, அந்த எதிர்ப்பு குணம் இருக்குது பாருங்கள். நான் அப்போ தீட்டானது எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றது, அந்த தீட்டான உணவு எதை குறிக்குது, பிற இனத்தவர்களை குறிக்குது. அப்போ நீ இனி அவங்களையும் ஏற்றுக்கோ, நீ தீட்டான உணவை நீ சாப்பிட்லாம். 2 விஷயங்கள் நடக்குது இங்கே. டயட்ரி லா எடுக்கப்படுது, பிற இனத்தவர்களையும் ஏற்றுக்கணும், அவங்களோட நீ சமரசமாக பழகு, இனி தீண்டாமை வேண்டாம், அன்டச்சபிலிட்டி வேண்டாம் அப்படின்றார் ஆண்டவர். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நம்ம கீழ் ஜாதி மேல் ஜாதிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கெல்லாம் இந்த வசனங்கள்லாம் ஒரு அழகான அடிப்படையான வசனங்கள். புனித பேதுருக்கு ஆண்டவர் தான் சொல்கிறார், யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது. கீழ் ஜாதிக்காரங்கள நான் தொட மாட்டேன், அவங்ககிட்ட தனி வாங்க. இது என்ன இருக்கான்னு வந்தவர்களே, இதெல்லாம் புதிய உடன்படிக்கையில் உடைக்கப்பட்டு விட்டது. அப்பவும் அவருக்கு தெரியல பாருங்கள். அவர் மைண்டில் இருந்து சரி ஓகே நான் போகணும், நான் அவங்கள வந்து ஏற்றுக்கணும், இதை தான் ஆண்டவர் வந்து இந்த காட்சி மூலிமா அவருக்கு, அதுவும் இப்போ லேட்டராக தான் அந்த புரிய வைக்கிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஸ்டெப்பாக தான் புரிய வைப்பார். ஆவியானவர் எப்படி செயல்படுறாரு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். திருத்தூதர் பணியிலேருந்து அப்படி தான், அப்போ கடவுள் அப்படி தான் செயல்படுவார். அப்போது அவருக்கு தெரியல பாருங்கள். 29ஆம் வசனம் சொல்கிறார், நீங்கள் என்னை வரவழைத்த பொழுது மறுப்பு கூறாமல் வந்தேன், இப்போது சொல்லும் எதற்காக என்னை வரவழைத்தீர். நான் வரத்துக்கு மறுப்பு கூறாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த காட்சி எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே உங்களை நான் எதிர்க்கக்கூடாது, உங்ககிட்ட வரணும்னு. இப்போ நான் வந்துட்டேன், எதுக்கு என்ன வர வச்சிங்கன்னு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அன்பர்களே பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பாக தான் வழி நடத்துகிறாரு. புனித பிலிப்பு கிட்ட நேற்று நம்ம பார்த்தோம், என்ன சொல்கிறாரு, நீ ஓடி போய் இந்த 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 நீ வந்து அந்த 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 காசாக்கு போகிற அந்த வழியில் நீ போ, அவ்வளோதான். அது வானத்துவத்தை சொல்லிட்டார். அங்கே வந்ததுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நீ என்னுடைய வானத்துவதற்காக நீ கீழ்ப்படிஞ்சா, இப்போது நீ எனக்கு கீழ்ப்படி, போய் ஓடி போய் அந்த தேரோடு நடந்து போ, அவ்வளோதான். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் தெரியாது,
அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும். அப்போ பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படி தான். இப்போ ஏன் ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடாது? இப்போ பிலிப்புக்கிட்ட மொதல் தடவை பிலிப்பு, நீ இந்த காசாவுக்கு போகிற அந்த பாதையில் நீ போகும்போது அங்கே ஒரு எத்தியோப்பியர் வருவார். அந்த எத்தியோப்பியர்கிட்ட அவர் எஸ்ஐயா புத்தகத்தை படிச்சுட்ருப்பார். அப்போ அவருக்கு நீ இதெல்லாம் சொல்லு, அவருக்கு நீ புரிய வச்சு அவருக்கு ஞானஸ்தானம் கொடு. அவர் கேட்பார், நீ அப்போ ஞானஸ்தானம் கொடு. ஏன் அது ஃபுல்லாக சொல்லக்கூடாது? அண்ணதில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆன்சர், அப்போ இது எல்லாமே ஆண்டவர் உள்ளே பூந்து இந்த வரலாறையே மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்குன்னே தெரியாமல் நீ அங்கே போன்னு சொல்லிட்டு பேதுருக்கும் ஃபுல்லாக சொல்லாமல் ரிவீல் பண்ணாமல் கொஞ்சத்தை மட்டும் ரிவீல் பண்ணும்போது என்ன நடக்குது அன்பாந்தர்களே? நம்மளுடைய சுய விருப்பத்தை ஃப்ரீவில்லை பயன்படுத்தி நம்ம விசுவாசத்தினால் நம்ம புறப்படும்போது நம்ம ஒத்துழைக்கிறோம், நம்ம ஆக்டிவாக செயல்படுறோம். நம்ம கடவுள் கையில் இருக்கக்கூடிய பொம்மைலாட்டம் பொம்மைகள் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆண்டவர் நம்ம ஃப்யூச்சரை ஃபுல்லாக நீ கவலையப்படாத, இது எல்லாத்தையுமே நான் உனக்கு செஞ்சிருவேன், இது எல்லாமே நான் செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்னு சொல்லி தெளிவாக ஸ்டெப்பாக விளக்கிட்டாருன்னா நம்ம அவர் ஏற்கனவே திட்டமிட்டு செய்கிறாரு, நம்ம அவருடைய கைப்பாகைகளாக இருக்கிறோம். அப்படி இல்லையே வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை அழைக்கலாம், நீ அங்கே போ, எதுவும் மறுமொழி கூறாத, அவ்வளோதான். எதுக்கு போக சொல்கிறாருன்றது நம்ம அப்போ கேட்க முடியாது. நம்ம விசுவாசத்தில் நான் ஆக்டிவாக நம்ம போகணும். அதுக்கு ஒத்துழைச்சி நம்ம போகும்போது கடவுளை அந்த அருளுக்கு அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிஞ்சு அங்கே போகும்போது நான் செயல்படுறேன் என் சுய விருப்பத்தை பயன்படுத்தி. இங்கே ஆண்டவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும். அங்கே போனோன்னே நம்மளுடைய புத்தியை நம்ம பயன்படுத்தலாம், இல்லை வானதூதரோ ஆவியினரோ. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வழி நடத்தும் போது என்ன நடக்குது? நான் ஆக்டிவாக கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் கடவுளுடைய கிரேஸுக்கு. கடவுளுடைய அருள் என்மேல் திணிக்கப்படவில்லை. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க அன்பர்களே. அதனால தான் ஆண்டவர் எல்லாம் மறைமுகமாக பேசுகிறார். நம்ம கூட கனவுல எல்லாத்தையும் தெளிவாக ஏன் காட்ட மாட்டேங்கிறாரு? அப்புறம் எல்லாமே அவரோட டிசைன் பண்ணி வச்சுட்டு அது நடக்குது. நமக்கு ஏதோ நம்ம சும்மா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம அதில் முழுமையாக ஒத்துழைச்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆக்டிவாக இருக்கிறோம். பேசிவாக நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால தான் ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு பாருங்கள் நண்பர்களே. எல்லாத்தையும் முழுசாக வெளிப்படுத்த மாட்டார். அப்போது ஸ்டெப்பாக தான் வெளிப்படுத்துவார். நம்ம ஒத்துழைக்கணும். சரி, 35ஆம் வசனம் பாருங்கள். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவோரே அவருக்கு ஏற்புடையவர்கள். அப்படின்னா எல்லா நேஷன்ஸில் இருக்கவங்க, எல்லா இனத்தவர்களும் அவருக்கு அஞ்சு நேர்மையாக நடக்கிறவங்க அவருக்கு ஏற்புடையவர்கள். ஏற்புடையவர்கள்ன்றப்ப இங்கே ஜஸ்டிஃபைட் கிடையாது, ரைச்சியஸ் கிடையாது அன்பர்களே. இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, அவர்கள் அக்செப்டபிள், ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்காங்க, ப்ளீஸிங்காக இருக்காங்க, அன்புக்குரியவர்களாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ட்ரிக்கியானது. இப்போ கொர்நேலியை பார்த்தீங்கன்னா அன்பர்களே, நிறைய பேர் நம்ம பார்த்தோம், பிறையினத்தவர்கள் யூத மதத்தை தழுவினார்கள். ஜூடையிசம் நிறைய பேர் வழிபட்டாங்க. ஆனால் அவங்க முழுசாக யூதர்களாக ஆகலை. ஏன்னா அவங்க விருத்த சேதனம் செய்து கொள்ளலை. விருத்த சேதனத்தை மட்டும் அவங்க நிறுத்தினாங்க. விருத்த சேதனம் செய்யாமல் நீங்கள் ஒரு யூதனாக கூப்பிட முடியாது உங்களை. அதனால இவங்க பிறையினத்தவர்களாக இருந்தாலும் இவங்க சாலமன் கட்டின கோயிலுக்கு போய் யாவே இறைவனை வழிபட்டார்கள். ஏன்னா அவங்க இந்த கடவுளை நேசித்தாங்க, யாவே இறைவனை அஞ்சினார்கள், நேர்மையோடு நடந்தாங்க, தோராவினுடைய இந்த 10 கட்டளைகள், மோசேவின் சட்டங்களை எல்லாம் கடைபிடிச்சாங்க. விருத்த சேதனம் மட்டும் செய்யாதனால இவங்க யூதராக கருதப்படவில்லை. ஸோ அது மட்டும் தான். ஸோ இப்படி வாழ்கிறவங்க யாவே இறைவனை ஏற்கனவே ஒரே இறைவன் படைத்த கடவுளை, தந்தையை வழிபட்டுட்டு இருந்தவங்க கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருக்காங்க, பிடிச்சவங்களாக இருக்காங்க. அதனால இதை நம்ம மற்ற மதத்துக்காரவங்களுக்கு இந்த வசனத்தை நம்ம அப்ளை பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் நேர்மையாக செயல்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் தான். ஆனால் அவங்க உண்மையாலுமே கடவுளை தெரியாதவர்கள் அப்படின்றதுனால அவங்க மீட்படைய முடியாது. இப்போ ஜீசஸ் பற்றி தெரியுது, நம்ம ஒழுங்காக அப்போ அவங்களுக்கு அந்த மெசேஜை கொடுக்க மாட்டேங்கிறோம் நண்பர்களே. இது ஏதோ ஒரு மதம்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இதோடைய முக்கியத்துவத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். ஐயோ, நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கினா தான் மீட் பண்ண முடியும், கிறிஸ்துவோட இணையிறீங்க, கிறிஸ்துவோட இணையாமல் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உயிர் தள்ள முடியாதுன்னு அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் பாருங்கள். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கடமை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை டேக்கிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம பாட்டும் கிறிஸ்டின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்பார். இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் நமக்கு ஏன் தெரில? ஏன்னா நம்ம பைபிள் வாசிக்கலை, திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு தெரியல. இந்த ரெண்டும் ஏன் நமக்கு தெரியல? நம்ம பண்ண தப்பு, கடவுள் மேலே தப்பு சொல்ல முடியாது. அப்போது இறுதி தீர்ப்பின் போது நம்ம செத்ததுக்கப்புறமும் ரொம்ப கஷ்டப்படுவோம் நண்பர்களே.
நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க, நமக்கு கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கடவுளை பற்றி சொல்லணும். நீங்கள் பேப்டிசம் வாங்கினா தாங்க நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினா தான் நீங்கள் செத்ததுக்கப்புறம் நிலை வாழ்வு பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நண்பர்களே, அந்த கடமை நமக்கு இருக்குது. அதனால இப்போ இந்த பவுல் சொல்கிறார், நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடுன்றார். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 44 வசனம். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்தபோதே அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவியானவர் இறங்கினார். ஆனால் ஏன் ஆவியானவர் டைரெக்டாக இறங்கல? எதுக்கு இவ்வளோ ட்ராமா? ஒரே கேள்வி தான் வருது இல்லை? எதுக்கு கொர்நேலியுவுக்கு வானதூதர் அனுப்பணும், பேதுருவுக்கு காட்சியை காட்டணும், 2 பேரையும் 30 மைல் 40 மைல் தூரம் யோப்பாவிலிருந்து இவர் இங்கே கொர்நேலியு வீட்டுக்கு வரணும், செசரியா பகுதிக்கு இவ்வளோ தூரம் நடந்து இவங்க ஏன் 2 பேரும் சந்திக்கிறாங்க? இவரை ஏன் வர சொன்னார்னு இவருக்கு தெரியல, இவர் ஏன் இங்கே வந்தார்னு பேதுருக்கு தெரியல, என்னையே இங்கே வர சொன்னீங்கன்னு பேதுரு கேட்குறாரு. எதுக்கு இவ்வளோ ட்ராமா? அன்பார்ந்தவர்களே, என் தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் he works through secondary causes. அதாவது முதல் பிரதான காரணம் ப்ரைமரி மூவர் கடவுள் தான். ஆனால் அதுக்கு செகண்டரி காசஸ் நிறையா இருக்கிறாங்க. கருவிகளாக ஆண்டவர் புனிதர்களையும் அப்போஸ்தலர்களையும் குருக்களையும் கன்னியர்களையும் திருவருள் சாதனங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் தன்னுடைய அருளை ஆவியானவரை பொழிவதற்கு. ஆவியானவர் அப்படி தான் செயல்படுறார். பெரும்பாலும் நேரடியாக எங்கே செயல்பட்டார் என்பதில் ரொம்ப ரேர். பெந்தகோஸ்தில் தான் டைரெக்டாக இறங்கினார். அதுக்கப்புறம் இப்போ பேதுருக்கிட்ட அங்கங்கே பேசுகிறாரு. அதுவும் டைரெக்டாக பேச மாட்டேங்கிறாரு பாருங்க. எவ்வளோ 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 மறைபொருள்கள் இருக்குது பாருங்களேன். அப்போ எனக்கு நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டே எனக்கு ஆவியானவர் இருக்கார், நான் தனியாக உட்காந்துக்கிட்டு பைபிள் படித்தா எனக்கு புரிஞ்சிடும். இல்லை, நீங்கள் நிறைய மற்றவங்கக்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். இறையில் அறிஞர்களுடைய புத்தகங்களை வாசிக்கணும், புனிதர்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு தேடி படிக்கணும். அது இல்லாமல் ஜெபத்துலையும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நம்மக்கிட்ட டைரெக்டாகவும் பேசுவார். எல்லாம் ஒன்றா சேர்க்கணும். ஆண்டவர் என்கிட்ட டைரெக்டாக மட்டும்தான் பேசுவார் நம்ம எதிர்பார்க்க முடியாது அன்பர்களே. ஒரு சில ஃபாதர்ஸோடைய பிரசங்கம் அந்த வசனத்தை இன்னும் நமக்கு தெளிவுபடுத்தும். ஒரு சில புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்தும். எல்லாத்தையும் படித்தாதான் ஆண்டவர் அவர்கள் மூலியமாக பேசுவார், அந்த புத்தகம் மூலியமாகவும் பேசுவார். ஸோ அப்படி தான் ஆவியானவர் செயல்படுறார் மாதிரி. அப்போ பேசி கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் இறங்குறார். அப்படி தான் அவர் டிசைன் பண்ணியிருக்கார். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். அன்பதில் அப்போ பாருங்கள், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் இறங்கிட்டார். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது ஒரு சிலது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி கேஸ் அன்பாந்தவர்களே. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்காது. ஸோ இங்கே அவர் தெளிவாக பிற இனத்தவர்கள் மீது கடவுள் ஆவியானவரை பொழிந்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு விரும்புகிறார்ன்றதை காட்டணுங்கிறதுக்காக இறங்கினார். அதனால் இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி எல்லா டைமும் இயல்புக்கு மாறாக நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடவுள் திருவருள் சாதனங்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. காட் இஸ் நாட் பவுண்ட் பை சாக்ரமெண்ட்ஸ். ஆனால் இயல்பான முறையில் திருவருள் சாதனங்கள் வழியாக தான் ஆண்டவர் ஆவியானவரை பொழிகிறார், அருளை கொடுக்குறார் நமக்கு. ஸோ மன்னிப்பு சில சமயம் ஆண்டவர் டைரெக்டாக மன்னிக்கலாம். ஆனால் நமக்கு பாவசங்கத்தினன்றது ஏற்படுத்தியிருக்கனால நம்ம அதை தான் அணுகணும். நார்மலான வழியை தான் அணுகணும். இயல்புக்கு மாறான வழி நம்ம மேபி சாக கிடக்கிறோம், பாவசங்கத்தினம் பண்ணுறதுக்கே ஒரு வாய்ப்பு இல்லை. அது இயல்புக்கு மாறான சுச்சுவேஷன். அது வேறு. அந்த டைமில் கடவுளுடைய இறக்கம் செயல்படும். ஸோ நம்ம நார்மலாக இருக்கும்போது பாவசங்கத்தினம் கண்டிப்பாக போய் ஆகணும் முதல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அப்படி தான். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் முதல்ல இன்றைக்கி நம்ம 1 கொரிந்தியருக்குள்ளே போகலாம் பாருங்கள். 1-9 வசனங்கள். அவர் இந்த பிரச்சனையை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பிரச்சனை இருக்குது கொரிந்து மக்கள்கிட்ட அப்படின்னு. அந்த பிரச்சனைகள்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொடைகளை பற்றி பேசுகிறாரு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அறிவை பற்றிலாம் அவங்ககிட்ட பேசி அதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, உங்களை தொடர்ந்து அவர் வழி நடத்துவார்னு சொல்லி முதல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் அவருடைய லெட்டரை ஆரம்பிக்கிறார், அவருடைய கடிதத்தை. அதுக்கப்புறம் பாருங்கள் 10ஆம் வசனத்தில், சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கெஞ்சுறாரு பவுல். என்னது? நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களுடைய பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டு இருங்கள். அன்பர்களே,
இங்கே தான் பிரச்சனை வருது பாருங்கள். பிரிந்து போன சகோதரனும் சரி, நமக்குள்ளே இந்த கரிஸ்மேட்டிக் ட்ரெடிஷ்னல் சொல்கிறத விட ரேட்ஸ், இந்த ரேடிக்கல் ட்ரெடிஷ்னல்ஸு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, உங்ககிட்ட நீ பண்ணுறது எல்லாமே தப்பு, உங்ககிட்ட எல்லாமே போய் உங்ககிட்ட செயல்படுறது எல்லாமே தப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு போயிட்டா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்கள்கிட்ட ஆவியானவர் இருக்கார், எங்களுக்கு எல்லாம் நடக்குது, நீ இந்த சைடு வராத. அது மாதிரி இப்படி இருந்தால் திருச்சபை எப்படி ஒன்றா சேர்க்க முடியும்? உங்களுக்கு புரியுதா என்னுடைய பாயிண்ட்டு? 2 பேருக்கிட்டையுமே உண்மை இருக்குது, ஆனால் 2 பேரும் பாதி உண்மையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் எல்லாமே இருக்குன்னு அவங்க தெரியுதுன்னு சொல்கிறதுனால தான் பாதி உண்மையோடு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் 2 பக்கமும் சாராமல் நடுவில் நின்று எனக்கு உங்ககிட்ட இருக்கிற உண்மையும் தெரியுது, உங்ககிட்டையும் கொஞ்சம் உண்மை இருக்குன்னு சொல்லி 2ஐயும் யோசிச்சு பாருங்கள். அப்போ உண்மையின் முழுமையை நம்ம அடைவோம், சத்தியத்தை அடைவோம். ஸோ அந்த தலக்கணத்துக்குள்ளே போயிடவே கூடாது அன்பாந்தர்களே. அதனால தான் இப்போ இந்த பவுல் திரும்பவும் கேட்டுக்கிறாரு, ஒத்தை கருத்து உடையவர்களாக இருங்க, அன்புனால எல்லாத்தையும் அரவணைக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நல்லது இருக்கா, நம்ம கூட இவ்வளோ மனசார வழிபட மாட்டேங்கிறோம்ல. அந்த கரிஸ்மேட்டிக்ஸ் எவ்வளோ அழகாக ஆண்டவர் மேலே வழிபடுறாங்க, ஆவியானவர் எவ்வளோ அழகாக செயல்படுறாரு, அவங்ககிட்ட நமக்குலாம் இந்த வரம் இல்லையே. ஆசைப்படுங்க, தாழ்ச்சியோடு அவங்கள அங்கீகரிங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் அந்த தாராள உள்ள வர மாட்டேங்குது? இந்த சைடு கரிஸ்மேட்டிக்ஸ் நமக்குள்ளே இவ்வளோ ஆவியானவர் இருந்தாலும் நமக்கு இந்த ஒழுங்கு நெறிமுறைகள், இந்த பயபக்தி, உடல் சார்ந்த விஷயங்கள், இந்த போதனைகள்லாம் நமக்கு ஒரு விளக்கம் தெளிவாக தெரில பாரு. அவங்களுக்குலாம் தெரியுது பாரு, எவ்வளோ அழகான அறிவு ஆண்டவர் ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு பாரு. நமக்கு அருங்கொடைகள் இருக்கான்னு அவங்களுக்கு ஞானம் இருக்குது பாரு. அப்படியே இவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் நினைக்கணும் நல்ல கிறிஸ்தவர்கள் அன்பாந்தவர்களே, உண்மையான கத்தோலிக்கர்கள். ஸோ ஒத்தை கருத்து உடையவர்களாக இருக்க ட்ரை பண்ணுவோம். நமக்குள்ள பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாக இருப்போம். பிரிந்து போன சகோதரர்கிட்ட இருக்கிட்ட நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வோம். அவங்கள கூப்பிட்டு அரவணைச்சு நம்மளுடைய கத்தோலிக் விசுவாசத்தை பற்றி சொல்லிக் கொடுப்போம், பேசுவோம். இப்படி இந்த பவுல் போய் பேசுகிறாரு பாருங்க, விவாதம் இடுறாரு பாருங்க, டயலாக்ஸ் பண்ணுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம், அவங்கள ஒரு மீட்டிங் கூப்பிடுவோம். அதுக்கு முதல்ல நமக்கு பைபிள் தெரியணும், எல்லாம் நம்ம காலி ஏறுவோம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் உடையவர்களாக இருப்போம். என்ன ஒரே நோக்கம்? ஆண்டவர் எனக்கு போதும், பைத்தியக்காரத்தனமாக ஆண்டவர் இயேசு மேலேயும் மாதா மேலேயும் அன்பாக இருக்கணும். அதுக்கு தான் இது எல்லாமே. திருவெளிப்பாடு, நற்கருணை, திருவருள் சாதனங்கள் எல்லாமே ஆண்டவரோட இணையறதுக்கு தான். அதை விட்டுட்டு அதை ஒரு பொருட்டாக மாற்றி அதை சில வெளிப்பாடாக்கிடக்கூடாது. அருங்கொடைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அன்பிலையும் விசுவாசலையும் அதிகரிக்கிறதுக்கு தான், திருச்சபையை கட்டி எழுப்புறதுக்கு தான், பாவத்தை விட்டு வெளியே புனிதராகிறதுக்கு தான். அதை விட்டுட்டு அதை நம்ம சுயநலத்துக்கோ இல்லை தற்பெருமைக்கோ பயன்படுத்திடக்கூடாது, பிளவு கொண்டு வரதுக்கு பயன்படுத்திடக்கூடாது. 12-13 வசனங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேப்பாவை சார்ந்தேன். கேப்பானா யார்? செஃபாஸ், பேதுருவை குறிக்கிறது. அப்போலோ யார்? அவர் ஒரு அலெக்சாந்திரிய நகரம், எகிப்து நாட்டில், வடக்கு எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய அலெக்சாந்திரியா பகுதியினுடைய அங்கே இருந்த ஒரு நபர் தான், ஒரு கிறிஸ்தவ தலைவர் தான் அப்போலோ. அவர் கொரிந்து மக்களுக்கு புனித பவுலினுடைய அவர் திருச்சபை ஏற்படுத்திட்டு போனதுக்கப்புறம் அவர் பணிபுரிகிறார். நான் அப்போலோவை சார்ந்தவனோ கேப்பாவை சார்ந்தவனோ, நான் ஒரு சில கூட்டம் பாருங்கள், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் சொல்லிட்டு இந்த பாருங்கள், சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் எப்போ இந்த மாதிரி பிரிச்சிங்க? நான் இவங்கள சார்ந்த அவங்க கிறிஸ்து எப்படி பிளவுபட்டுள்ளாரா அப்படின்னு, கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா அப்படின்றாரு. ஏன்னா இந்த கிறிஸ்துவின் உடல் இந்த திருச்சபை. அல்லது பவுலின் பெயரெல்லாம் நீங்கள் திருமுழுக்கு பெற்றீங்க, நீங்கள் கிறிஸ்துவின் பெயராலையா திருமுழுக்கு பெற்றீங்க அப்படின்றாரு. அது மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த ட்ரெடிஷ்னல், நான் இந்த கரிஸ்மேட்டிக், தயவு செஞ்சு உங்களை அப்படி அடையாளப்படுத்தாதீங்க. நான் ஒரு கத்தோலிக்கன், நான் 2 பேரையும் அன்பு செய்கிறேன், 2 பேர்கிட்ட நன்மையும் எடுத்துக்கிறேன்றத நான் ப்ரொட்டஸ்டன்ஸ் கிட்டேயே நான் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்குவேன். அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். அவங்கள அரவணைக்காமல் உள்ளே கொண்டு வர முடியாது. அவங்கள எதிர்த்து பேசுகிறதுனால, அவங்கள சபிக்கப்பட்டவர்கள் சொல்கிறதுனால அவங்கள ஜெயிக்க முடியாது. சாத்தான் தான் அப்படி அக்யூஸ் பண்ணுவான். நமக்கு அது வருத்தத்தை தரணும். ஆண்டவர் இயேசு இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் உண்மையை தெரிஞ்சிக்காமல் போகிறாங்களே. அவங்க பேசுகிற சில சமயம் கோவம் வரும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கோவப்படக்கூடாது. நமக்குள்ளே பர்ஃபெக்ட் ஆகணும் சேரிட்டி. நம்ம அன்புனால அவங்கள ஜெயிக்கணும்.
சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரணும். 16ஆம் வசனம் பாருங்கள். ஸ்தேவன்னா வீட்டாருக்கும் நான் திருமுழுக்கு கொடுத்துள்ளேன், மற்றபடி வேறு எவருக்கும் திருமுழுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவில் இல்லை. அன்பர்களே, புனித பவுல் அப்போ பாருங்கள், அந்த மொத்த வீட்டாருக்கும் கொடுத்தாருன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்குமா இருக்காதா பாருங்களேன். இது ஒரு குழந்தைங்களுக்குன்னு என்ன சொன்ன, அன்றைக்கி பேதுரு என்ன சொன்னார், இந்த மீட்பு உங்களுக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உண்டுன்றார், தெளிவாக சில்ட்ரனுக்கும் அப்படின்றாரு. அப்போ குழந்தைங்களாம் என்ன 30 வயசில் தான் வந்து ஞானஸ்நானம் பெற்றாங்களா ஆண்டவர் மாதிரி? பிரிந்து போன சகோதரில் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து 18 வயசு ஆனால் தான் நான் வந்து 30 வயசு ஆனால் தான் ஆண்டவர் மாதிரி, எனக்கு அறிவு தெளிவு வந்து தான் நான் முடிவெடுப்பேன். இங்கே ஓட்டா போடுறோம் அன்பர்களே. இது விசுவாசத்தினால் கொடுக்கப்படக்கூடிய மீட்படையக்கூடிய விஷயம். இது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும். 17 பாருங்கள். திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல நற்செய்தியை அறிவிப்பதற்கே கிறிஸ்துவனை அனுப்பினார். முதல்ல அதில் வந்து பவுல் வந்து திருமுழுக்கு வந்து குறைச்சி நற்செய்தி அறிவிக்கிறத உயர்த்தி பேசலையாம். இறையில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நிறைய பேர் அந்த கொரிந்து மக்கள் வந்து திருமுழுக்கு பெறதான் பெருசாக யோசிச்சாங்களாம். பாருங்கள், இப்போ பிரச்சனை எங்கே வந்துருச்சு பாருங்களேன். அந்த திருமுழுக்கு எதுக்கு? ஆண்டவரோடு இணைப்பதற்கு. ஆண்டவரோடு இணைக்கிறத நீங்கள் மெயினாக பாருங்கயா. திருமுழுக்கு யார் கொடுத்தாங்க? நான் இவர்கிட்ட திருமுழுக்கு கொடுத்தேன், நான் இவரை சார்ந்தவன். இந்த பிளவுகள்லேருந்து வெளிவாங்க. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். இப்போ புரியுதா அன்பர்களே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? நான் இந்த வழிபாடு செய்வேன், இது ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. இப்படி தான் நான் செய்வேன், அப்படி தான் செய்வேன்றல. அஃப்கோர்ஸ் நம்ம அதை பார்த்து கரெக்டாக எது முறையோ அதை செய்யணும், அது இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் இது எல்லாமே ஆண்டவர் நம்ம கொண்டு செல்வதுன்ற அந்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல பாருங்க, மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் நான் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளை அது வந்து பொருளற்று போயிடும் அப்படின்றாரு. நான் அப்போ மனிதருடைய ஞானத்தில் அனுமதில்லை. அப்போ எப்படி அறிவிக்கணும்? நற்செய்திக்கே ஒரு பவர் இருக்குது. அந்த பவரில் நான் அறிவிக்கிறேன், எனக்கு வேறு எந்த ஞானமும் வேணான்றார் அன்பாந்தர்களே. பாருங்க, இப்படி பவுலுடைய நோக்கம் என்ன? அப்படின்னு அழகான அப்படி எதிர்க்கு முனை பேசுறது, அப்படி தூய தமிழில் அப்படி நான் வந்து அப்படி சமய சொற்பொழிவு வச்சு நான் பேசி இல்லை, எளிமையான முறையில் நற்செய்தி அறிவிக்கணும். ஏன்னா அந்த நற்செய்திக்கே ஒரு வல்லமை உண்டு, ஆவினோட அபிஷேகம் உண்டு. அது ஒர்க் அவுட் ஆகும் உள்ள. நான் அப்படி பேசுகிறதுனால, தந்திரமாக பேசுகிறதுனால யாரும் மாற போகிறதில்ல. விதையை தூவுறது என்னுடைய வேலை, அவ்வளோதான். அந்த சைடு ஆவினர் வேலை செய்யணும் கேட்குறவங்க மத்தியில், அப்போ தான் அது செயல்படும். ஸோ இதில் எனக்கோ இல்லை நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கோ யாருக்குமே இதில் பங்கு இல்லை. எதுவும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் ஜெபத்தில் இருக்கணும், பரிகாரம் பண்ணணும், மக்களுக்காக தியாகங்கள் பண்ணணும், உபவாசம் இருக்கணும். மியூசிக் அஃப்கோர்ஸ் நல்ல மியூசிக் தேவை தான், ஆனால் அது முக்கியம் இல்லை. அந்த ஆவியானவருடைய வல்லமை தான் முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்கள் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றி செய்தியை அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. இதெல்லாம் என்ன? செத்துட்டார் உங்கள் கடவுள், செத்துட்டார், சிலுவையில் அறையிறாரு, இவ்வளோ பலவீனமாக இருக்கிறாரு. பாருங்கள், சிலுவையை பற்றிய செய்தியை அழிந்து போவர்களுக்கு மடமையாக இருக்கலாம், ஆனால் மீட்பு பெறுவர்கள் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அன்பதிலே புனித பவுலை பொறுத்தவரைக்கும் 3 விஷயந்தான் அவர் மனசை எப்பயுமே பிடிச்சி வச்சுருந்தது. ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு. பேஷன், டெத் அண்ட் ரெசரக்ஷன். இதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் நற்செய்தி. அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து மாரல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுடைய சட்டங்கள் இருக்குது, ஒழுங்குமுறைகள் இருக்குது, நம்ம எப்படி வாழணும் எல்லாமே நம்ம அதிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் மெயின் அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. அதுக்கப்புறம் தான் அவருடைய போதனைகள் வரும். ஏன்னா இறப்பு, பாடுகள், உயிர்ப்பு தான் ஆண்டவரை வந்து கடவுளாக மாற்றினுச்சு. இல்லைன்னா அவர் ஒரு வெறும் போதகர். நிறைய பேர் அந்த மாதிரி போதிச்சுட்டு போயிருக்காங்களே. அவர் எப்படி கடவுளாக மாறினார்? இறப்பு, பாடுகள், உயிர்ப்புனால தான் அவர் நமக்கு கடவுளாக காட்டினார். அதே தான் பாருங்கள் 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமும், நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகி இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உங்கள்கிட்ட இதுதான் முக்கியமாக தெரியணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இறந்தார், அவர் உயிர் தெழுந்தார், நமக்காக பாடுபட்டார், அவரோட அன்பு. இதுதான் நற்செய்தி. That's gospel according to Paul.
புனித பவுலை பொறுத்த வரைக்கும் அதுதான் நற்செய்தி. அதுக்கப்புறம் பாருங்கள் 22 24 வசனங்கள். யூதர்கள் அரும் அடையாளங்களை வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஏன்னா அவங்க அடையாளத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க. கிரேக்கர்கள் பெரிய படித்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஞானத்தையே நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம். எப்படி பாருங்கள் நண்பர்களே, அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கற்களாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதர்களாயினும் கிரேக்கர்களானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் தான் கடவுளுடைய பவராகவும் இருக்கிறாராம், விஸ்டமாகவும் இருக்கிறாராம், ஞானமாகவும் வல்லமையாகவும் இருக்கிறார். ஏன்னா பாருங்கள், கடவுளுடைய மடமை கூட மனிதர்களுடைய ஞானத்தை விட பெரியது அப்படின்றார். கடவுளுடைய பலவீனம் கூட மனிதருடைய பலத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்றார். அதுக்கப்புறம் பாருங்கள் முதலே 28ஆம் வசனத்தில், உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார். அண்ணாந்தவர்களே, இது நமக்கு எது ஞாபகம் வருது? தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடைக்கண் நோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவரை என்னை வாழ்த்திடுமே. மாதா பாடினாங்க பார்த்தீங்களா? உலகம் ஒரு பொருட்டாக கருதலை, ஆனால் அதை தான் அது எது இகழ்ந்துச்சோ தாழ்ந்த கருதுனுச்சோ அதையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அதுதான் தேவமாதா. அதுதான் ஆண்டவர் இயேசுக்கும் நடந்துச்சு, அதுதான் அப்போஸ்தலர்களுக்கும் நடந்துச்சு, அதுதான் நமக்கும் நடக்குது. நம்மளை ஒரு பொருட்டாக கருதலையா, ஆனால் ஆண்டவர் நம்மளை தான் தேர்ந்தெடுக்கிறார். அதனால் பாருங்கள் என்ன சொல்ல வராங்க, நம்ம எதிர்மே இதில் பாருங்கள் 31ஆம் வசனம், அழகான வசனம். பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டணும். நம்ம எதை சொன்னாலும் ஆண்டவர் இதை செஞ்சார், ஆண்டவர் அதை செஞ்சார். அந்த மாதிரி சில சமயம் நம்ம அதை வாயில் சொல்லுவோம், ஆனால் மனசில் நம்மளே பெருமைப்படுத்திக்கிட்டு இருப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்களே. சரி, 2ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள் பாருங்கள். கடவுளை பற்றி மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்த பொழுது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. பாருங்கள், புனித பவுலே ஒத்துக்கிறாரு, நான் அப்படியே ஒரு பெரிய ஆரட்டர்லாம் கிடையாது, ஒரு எலக்வன்ஸ் சொல்லலாம் நான் வரல, அப்படியே சொல்வலிமை அப்படியே பெரிய பேச்சு திறமையோடலாம் நான் வரல, ஞானத்தோடலாம் வரல, அறிவுலாம் என்கிட்ட இல்லை. அது நம்ம பின்னாடி வாசிப்போம். புனித பவுல் பார்க்குறதுக்கு கூட ரொம்ப அட்ராக்டிவாலாம் அப்படி பெரிய திடகாத்திரமாலாம் இல்லையான்னு வந்தாலே, ரொம்ப அசிங்கமான ரொம்ப அட்ராக்டிவே இல்லாத ஒரு மனுஷன் புனித பவுல். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம பின்னாடி லெட்டரில் பார்ப்போம், உங்களுடைய லெட்டர்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானா உங்கள் ஆளை பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படின்னுவாங்களாம். இதுதான் புனித பவுல் அன்பாந்தர்களே. இன்றைக்கி அவரை தான் நம்ம இவ்வளோ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ திரும்ப பாருங்கள், அப்பியரன்ஸ் படி இல்லை, என்னோடய அழகு இல்லை, நான் போடுற அழகான உடை இல்லை, நான் போடுற மேக்கப் இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் அதுதான் என்னை டிஃபைன் பண்ணும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய நற்பண்புகள். அது 3ஆவது வசனம் சொல்ல பாருங்க, நான் உங்கள் நடுவில் வள்ளுவற்றவனாயும் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். அதனால இது எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. இறையில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும்ன்றது கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது தான் இது வருமா. இது நம்ம விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், திருப்பாடல் 2:11, எசேக்கியேல் 12:18, பிலிப்பியர் 2:12 வாசிக்கிறோம். அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அது கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது வருது. அப்போது புனித பவுல் சொல்வலிமையோடையோ ஞானத்தோடையோ வரல. புனித பவுல் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தார்னா கடவுளுடைய பிரசன்னத்தோடு வந்திருக்காரு. கடவுளுடைய பிரசன்னத்தை எப்பயுமே அவர் மனசில் கொண்டிருக்கிறதுனால அவர் வலுவற்றவராய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடு வந்தார். அப்படின்னா கடவுள் முன்னாடி தன்னையே தாழ்த்திக்கிட்டு வந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஊழியம் அவரால் பண்ண முடியுது. 4ஆம் வசனம் பாருங்கள், நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. அப்போ தூய ஆவியோட வல்லமையை தான் நம்ம எடுத்து காட்டணும், ஆண்டவருடைய செயல்களை தான். சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம பேசணும். வந்துள்ளே
ஆனால் அதே அவர் சொல்ல பாருங்க, முதிர்ச்சி அடைஞ்சிட்ட எப்படி பேசணுமா பாருங்கள். ஏனெனும் முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றியே பேசினோம், ஆனால் அது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல, அவர்கள் அழிவுக்குரியவர்கள், ஆனால் வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாக இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ நம்ம இந்த விவிலிய திட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருள் அறிஞர்கள் எழுதுகிறாங்க, அந்த ஞானத்தை தான் நம்ம பார்க்கணும். மாதா எங்கெங்கே இருக்கிறாங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசம் எங்கெங்கே இருக்குது, போதனைகள் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாக இருக்கும் இறை ஞானத்தை பற்றி தான் நம்ம பேசணும். ஸோ பாருங்களேன், அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள்லேயே அவர் என்ன சொல்கிறாரு, சில பேர் இன்ஃபென்ட்ஸாக இருப்பாங்க, குழந்தைகளாக இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். இப்போ தான் மாதா ஜீசஸ் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், நான் ஜெபிச்சா எனக்கு ஆறுதல் தருவார், இந்த ஆறுதல் தேடுறவங்க, ஆண்டவரோட ப்ரொடெக்ஷன் தேடுறவங்க எல்லாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குழந்தைகளாக இருக்கிறவங்க. முதிர்ச்சி அடைஞ்சவங்களாம் யார், புனிதர்களை பார்த்தா தெரியும். புனிதர்கள் பாருங்கள், குழந்தையை போல் இருந்தாலும், குழந்தை சமாளம் குழந்தையை போல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட முதிர்ச்சி எங்கே பார்க்கலாம்னா துன்புறுவதில் பார்க்கலாம். அவங்களுடைய பேச்சில் பாருங்கள், ஆண்டவர் பற்றின ஆழமான ஞானம் இருக்கும் பைபிளை புரிஞ்சுக்கிறதுல. ஸோ அவங்க ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்டு. ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள், ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கடவுள்கிட்ட ரொம்ப ஆழப்பட்டிருப்பாங்க. அவங்ககிட்டலாம் இன்னும் ஆழமான விஷயங்களை பற்றி பேசலாம், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை பற்றி பேசலாம். நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், உங்களுக்கு துன்பங்கள் வந்தால் தாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் கிட்டவங்க என்ன சொல்லணும், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கடவுள் உங்களை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உங்களை அன்பு செய்வார், உங்கள்கிட்ட ஆறுதல் கொடுப்பாரு, நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு. அப்புறம் ஆண்டவரை நம்ம சுவைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அனுமதிக்கிற சிலுவைகளை நம்ம எடுத்துகிட்டு சுமக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ எல்லாருமே அந்த ஸ்டேஜை அடையணும், முதிர்ச்சி ஸ்டேஜை. சிலுவை எடுத்துகிட்டு அவரை பின்தொடரணும், தன்னையே வெறுத்து. பட் ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ண மாட்டோம். அதனால் குட்டி குட்டி துணிக்கைகள் போட்டு ஆண்டவர் சின்ன சின்னதாக பிஸ்கட் கிரம்ஸை போட்டு நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். 9ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் மறைநூலில் எழுதி உள்ளவாறு தம்மிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவும் இல்லை, மனித உள்ளம் அதை அறியவும் இல்லை. அது மாதிரி எஸ்ஐயா 64:4 அவர் பேராஃப்ரைஸ் பண்ணுறாரு. சீராக்கு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் அவர் ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறாரு. பாருங்கள், சீராக்கு பிரிவினத்தவர்கள் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் தெளிவாக கடவுள் தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு, அந்த வார்த்தை சீராக்கில் தான் இருக்குது 1:10. அப்புறம் எஸ்ஐயா 64:4 தான் கண்ணுக்கு புலப்படாதவை, செவிக்கு எட்டாதவை, மனித உள்ளம் அதை அறியவில்லை. இதை அவர் அன்பு செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு அன்பர்களே. 10ஆம் வசனம் பாருங்கள். இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகின்றார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகின்றார். முதல்ல அப்போ பாருங்கள், நம்ம பார்த்தோம் தந்தைக்கு நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் அவர் நம்மளோட எண்ணங்களுக்கு கடவுளுக்கு தெரியும். மகன் பாருங்கள், உள்ளத்தில் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம நற்செய்தியில் பார்த்தோம், ஆண்டவர் இயேசு அவர்கள் உள்ளங்களை எண்ணங்களை அறிந்தவராய். ஸோ இது கடவுளுடைய பண்பு. இங்கே நம்ம பார்க்குறோம், தூய ஆவியாரே ஆழத்தின் எண்ணங்களை, கடவுளின் எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறாராம். கடவுளுடைய எண்ணங்கள் யாருக்கு தெரியும், மனுஷங்களுக்கு தெரியாது, ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும்னா அது அப்போ தந்தை மகன் தூய ஆவியானவருக்குள்ளே எவ்வளோ ஒரு நெருக்கம் பாருங்கள், ஒற்றுமை பாருங்கள். 12ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். அப்போ நம்மக்கிட்ட என்ன மனப்பான்மை இருக்கும், 2 மனப்பான்மை இருக்குது. ஒன்று உலகத்தின் மனப்பான்மை, இன்னொன்று என்ன சொல்கிறாரு, 16ஆம் வசனம் சொல்லுது, நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். அப்போ இவ்வுலக மனது இல்லை, கிறிஸ்துவின் மனது. மாமிசத்தினுடைய ஊனியல்பு அல்ல, ஆவிக்குரிய இயல்பு. அப்போ 2 இயல்புகள் இருக்கு. அது ஒன்று நம்மளுடைய ஃப்ளஷ், ஆவிக்குரிய இயல்பு, அதுக்கு ஆப்போசிட்னா ஊனியல்பு, அதுக்கு ஆப்போசிட் ஆவிக்குரிய இயல்பு. எந்த இயல்பின்படி நம்ம செயல்படுறோம், என்ன மனநிலை, ஊனியல்பின் மனநிலையா ஆவிக்குரிய மனநிலையா? இன்னொரு மனநிலை உண்டு, அது உலகத்தின் மனநிலை. இன்னொன்று கிறிஸ்துவின் மனநிலை. ஆண்டவர் இயேசு கொண்டு இருந்த அந்த மனநிலையை நம்ம கொண்டு இருக்கிறோமா? எப்படி அது கிடச்சிச்சு? ஆவியானவர் பொழியப்பட்டதுனால. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவருடைய மனப்பான்மையை நாமும் பெற்றுக்கொள்கிறோம்.
ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நமக்கு நடக்கணும் நண்பர்களே. இது வந்து அடிக்கடி கன்ஃபெஷன் போகணும், அடிக்கடி நற்கரணை பிரசனம், ஜெபமாலைகள் நாள் ஜெபிக்கும்போது புனிதரை பற்றி பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த கிறிஸ்தவன் மனப்பான்மை நமக்கும் வந்துடும். 14-15 வசனங்கள் பாருங்கள். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவர்களுக்கு மடமையாக தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவின் துணை கொண்டே ஆய்ந்து உணர முடியும். ஆவிக்குரியவர்களோ அனைத்தையும் ஆய்ந்து உணர்வார்கள். அது முதல்ல இப்போ புரியுதா? மனித இயல்பை கொண்டவங்க தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது எதுவுமே அவங்களுக்கு போக மாட்டேங்குது. பைபிளில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கடவுள் விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சண்டே மட்டும் வருவாங்க, அதுவும் சில பேர் வந்து சில நாள் டைம் இருந்தால் தான் வருவாங்க. சில பேர் வெறும் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு திருவிழாவுக்கு மட்டும் வருவாங்க. திருவிழா கிறிஸ்தவர்கள், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். இவங்களாம் மனித இயல்பை மட்டும் உடையவர்கள். கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவர்களுக்கு மடமையாக தோன்றும். நான் உழைக்கிறேன், நான் இது வர்றேன், நடுவு எங்கே இருக்கார் கடவுள், அவையெல்லாம் இவர்களுக்கு மடமையாக தோன்றும். ஏன்னா இது இந்த ரியாலிட்டியை பார்க்க முடியல. நீ உழைக்கிறதுனால மட்டும் நீ கடவுள் இல்லாமல் கடவுள் க்ளோஸ் பண்ணிட்டு டோரை நீ உழைச்சா உனக்கு கிடைக்குமா? நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், நான் டாக்டர்கிட்ட போகிறேன், கடவுள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டும் உன் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? புரிய மாட்டேங்குது பாருங்கள். நம்மதில் அதை ஒரு தாழ்ச்சியோடு உணர்கிறதுக்கு தாழ்ச்சி இல்லை பாருங்களேன். ஆனால் ஆவிக்குரியவர்களோ அனைத்தையும் ஆய்ந்து உணர்வார்கள். நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா, கடவுள் எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுறாரு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்பட்டுருக்காரு, ஒவ்வொரு நொடியிலையும், நமக்குள்ளேயும் நமக்கு வெளியவும். சரி என்பதிலே தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.